விருச்சிகம் என்பது குரு பகவானுடைய பார்வைக்கு 6ஆம் இடமா இருக்கு. உங்களுடைய பார்வைக்கு 8. 6, 8 பயப்படவே வேண்டாம். ஐயோ எனக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது பயம் வேண்டாம். அதிர்ஷ்டம்ங்கிறது அந்த இடத்துல என்றைக்குமே நிலையான ஒரு விஷயம். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய பயிற்சியில் சனி பகவான் இருக்கார் இல்லையா, சனி பகவான் 5ஆம் இடமா இருக்கார். அவருக்கு நீங்கள் 9ஆம் இடம். உங்களுக்கு பார்வை இருக்கோ இல்லையோ அவருடைய பார்வை உங்கள் இடத்துக்கு இருக்குது. அங்கே செவ்வாய். புது கார், புது வண்டி, புது விஷயங்கள், ஒர்க் ஷாப் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க, இரும்பு தொழில் சம்மந்தப்பட்டவங்க, கட்டிட தொழிலுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மாதமாக இருக்குது. நீங்கள் இது எல்லாமே தாராளமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்கள் தொழிலை மேம்படுத்தலாம். தைரியமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இதிலெல்லாம் உண்டு. அப்போ இந்த விருச்சிகம் அப்படிங்கிறதுக்கு கேது பகவான், உங்களுடைய அமைப்புப்படி கேது பகவான் இவ்வளவு நாள் உங்களுக்கு 11 கேது இருந்தவர் 10 போகிறாரு. சூரியனோட வீட்டில் அடைப்பட்ட விஷயம் விலகி போகுது. அப்போ பார்த்திங்கன்னா சூரியனோட வீட்டில் கேது பகவான் போகும்போது என்ன அப்படின்னா, சூரிய பகவானை மட்டும்தான் எந்த பாபகிரகங்களும் தன்னை ஒரு பிடிக்குள்ளே சிக்க வச்சுக்கவே முடியாது. அப்போ அது சூரியனோட வீட்டில் போகும்போது உங்களை ஒரு பிடியில் சிக்க வச்சுக்கவே முடியாது. நீங்கள் பாட்டுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுடைய இடத்துக்கு 4ஆம் இடமாக யார் வராரு அப்படின்னா ராகு பகவான். இந்த ராகு கும்பத்தில் இருக்கும்போது விருச்சிகம் கும்பம் இந்த ரெண்டுமே என்ன ஒரு பலன் அப்படின்னா, அதுவும் மதிக்கத்தக்கது. இங்கேயும் தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், கர்ப்பப்பை அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த 2 விஷயமே மதிக்கக்கூடிய கருவறை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. கும்பம் 8 உயரத்தில் இருக்கு, கருவறை எட்டியே பார்க்காத ஒரு இருட்டில் இருக்கு. இந்த 2க்குமே என்னன்னா அதிர்ஷ்டம், அதை விட பார்த்தீங்கன்னா பக்தி, அதை விட அவங்களுக்கு ஒரு தாய்மை உள்ளம் அப்படிங்கிறதெல்லாம் விருச்சிகத்துக்கு இருக்கு. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சங்கு வச்சுக்கோங்க. ஒரு சங்கு, வெண்மையான ஒரு சங்கு வச்சு அதில் பன்னீர், தண்ணீர், கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 துளசி இதை போட்டு ஒரு 3 மணி நேரம் உங்களுடைய அந்த 3 மணி நேரம் இந்த சங்கிலியே இருக்கட்டும். அந்த நீரை நீங்கள் எப்பவுமே நீங்கள் பருகிட்டு வரும்போது உங்கள் உடல் சுத்தமாகும். உடல் சுத்தமாகிறத விட மனம் ரொம்ப ரொம்ப தூய்மை அடையும். தெய்வ கடாட்சம் உங்ககிட்ட இருக்கும். நான் எதையுமே செய்கிறதில்ல, எல்லாத்தையும் பாதியில் விடுறேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே முழுமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கு கேது பகவான் உங்களுடைய ராசி இப்போ ரொம்ப நல்லா ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துடுவார். இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி அவருடைய அமைப்பு இருக்கும். ராகு பகவானுடைய அமைப்பும் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. சனி பகவானுடைய அமைப்பு தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய திறன் இருக்குது. உங்களுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு 6ஆம் இடமா இருந்தாலும் என்னெல்லாம் கஷ்டம், என்னெல்லாம் எனக்கு சரியில்லையோ அதையே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ 8ங்கிற ஸ்தானம் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா அதிர்ஷ்டம். இது எல்லாம் கலந்த ஒரு அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டு. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சங்கில் ஒரு பிரசாதம் மாதிரி நீர், துளசி போட்டு குடிச்சிட்டு வர்றது உங்களுடைய அமைப்புக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்.